Hello students, 12th Mathematics, Chapter 11, Probability Distribution. So exercise 11.1, 3 coins are tossed. அதோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோட இன்வெர்ஸ் இமேஜ் ரேண்டம் வேரியபிள்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஹெட்டு கிடைக்கணும் அப்படின்னா 3 காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு கிடைக்கணும்னா 3 காயின்லையும் டாஸ் பண்ணும்போது எதுலேயுமே ஹெட்டு வரக்கூடாது 0. ஒரே ஒரு காயினில் ஹெட்டு வரலாம் 1, 2 காயினில் ஹெட்டு வரலாம் 2, 3 காயின்லையுமே ஹெட்டு வரலாம் 3. ஸோ இந்த 4 சான்சஸ்க்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள்ஸ். 0 ஹெட்ஸ், 1 ஹெட்ஸ், 2 ஹெட், 3 ஹெட்ஸ். 0, 1, 2, 3 இதுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள். இன்வெர்ஸ் இமேஜ்னால் அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி மொத்தம் 8 சான்ஸ் இருக்குது. அதில் 0 வரதுக்கு எத்தனை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ். எல்லாமே டைல் வந்துச்சுன்னா நோ ஹெட்ஸ். ஸோ அதை தான் சொல்ல போகிறோம். அது மாதிரி சம் தான் இப்போ 11.1 இருக்குது. ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு. ரைட் ஆன் த சாம்பிள் ஸ்பேஸ். HHH, HHT, HTH, THH, THT, TTH, HTT, TTT. ஸோ n of s வந்து 8. லெட் x denote the number of tiles. ஸோ கொஸ்டினில் டைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 காயின். அப்போது ஃபஸ்ட்டு 3 காயின்லுமே டைல் வரல, எல்லாமே ஹெட்டை வந்துச்சு. ஸோ 0. ஒரே ஒரு காயினில் மட்டும் ஹெட் வருது, மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரே ஒரு காயினில் மட்டும் டைல் வருது, மற்ற எல்லாத்துலேயுமே ஹெட் கிடச்சிருக்கு. இப்போ 1. அதே போல் 2 டைல்ஸ், அதே போல் 3 டைல்ஸ். ஸோ 4 சான்ஸு. தீஸ் ஆர் கால்டு 0, 1, 2, 3, 4 ஆர் கால்டு ரேண்டம் வேரியபிள். ஸோ எக்ஸ் கேன் டேக் வேல்யூ 0, 1, 2, 3. இதுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள். ஸோ அதை எழுதிட்டோம். அது கிடைக்கிறதுக்கான சான்ஸு நீங்களே பாருங்கள். 0 எல்லாமே வந்து டைல் வரக்கூடாதுன்னா இது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஸோ 8ல் ஒரு சான்ஸ், அப்போ 1/8. அதனால் 1ன்னு போட்டுருவோம். ஸோ 1 ஒரே ஒரு சான்ஸ், அவ்வளோதான். அடுத்தது ஒரே ஒரு டைல் வரணும். ஒரே ஒரு டைல் வர சான்ஸ் பார்த்தீங்கன்னா லைனாக இப்போ எழுதியிருப்போம் 1, 2, 3. அதனால் 3 எழுதியிருக்கோம். 2 டைலு. ஸோ 2 டைல் வர சான்ஸு, அது ஒரு 3. 3மே டைல் வர்றது ஒரே ஒரு சான்ஸ். டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த n of s ஈக்குவலாக வரணும். திஸ் இஸ் கால்டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வெர்ஸ் இமேஜ். ஸோ 0க்கு எத்தனை எலிமெண்ட்டு, 0 வரதுக்கு எத்தனை சான்ஸு, ஒரு ஹெட் வரதுக்கு எத்தனை சான்ஸு, 3 ஹெட்டுக்கு வரதுக்கு எத்தனை சான்ஸு, 2 ஹெட் வரதுக்கு எத்தனை சான்ஸுன்றதை கண்டுபிடிச்சி அதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வெர்ஸ் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 52லேருந்து 2, 52C2 கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 52 - 2, 50 ஃபேக்டோரியல். 52ல் 50 இருக்கும், கேன்சல் பண்ணால் 52 × 51 டிவைட் பை 1 × 2. ஸோ ஆன்சர் வந்து 1326 வருது. 2 கார்டு தான் எடுக்கிறோம். அதுதான் இங்கே வந்து ரேண்டம் வேரியபிள். ஸோ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே வந்து பிளாக் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கார்ட்ஸ் ஆர் ட்ரான். ஸோ ரெண்டுமே பிளாக் கார்டாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு இல்லாமல் இருக்கணும். இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ ரெண்டுமே பிளாக் கார்டுனா இருக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுமே என்ன இருக்கலாம், பிளாக் கார்டு வராமல் இருக்கணும். அப்போ ரெண்டுமே ரெட்டாக இருந்திருக்கும். அப்போ ஒன்றுனா ஒரு பிளாக்கு, ஒரு ரெட்டு. அப்புறம் ரெண்டுமே வந்து என்னவா வந்திருக்க போகுதுன்னா பிளாக் கார்ட்ஸு. ஸோ 26C2 அப்படின்னா 26 ரெட் கார்ட்லேருந்து, ஏன்னா 13, 13, 13, 13, 13, 13 பிளாக் கார்டு, 13, 13 ரெட் கார்டு இருக்குது. ஸோ 26C2னா 0. ஸோ நோ பிளாக் கார்ட்ஸ் அப்படின்னா ரெண்டுமே என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு ரெட் கார்டு தான் வந்திருக்க போகுது. அப்போ 26C2. அப்போ 1னா ஒரு வாட்டி ரெட்டு, ஒரு வாட்டி பிளாக்கு. அதனால் 26C1 × 26C1. அப்போது அதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 26C2 325. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரணும். ஸோ 1326 இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒரு பேக்கில் வந்து 5 மேங்கோ இருக்குது, 4 ஆப்பிள் இருக்குது. டோட்டலாக 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. 3 ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் எடுக்கக்கூடியது ஆப்பிளாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ 9 ஃப்ரூட்ஸ்லேருந்து 3 ஃப்ரூட்ஸ் எடுக்க போகிறீங்க. 9 பழங்கள்லேருந்து 3 பழங்களை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 9C3 அது வந்து 84 நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதான் n of s. நம்மளோட இன்வெர்ஸ் எலிமெண்ட் வந்து எவ்வளோ வரணும்னா 84 வரணும். ஸோ லெட் x denote the number of apples. ஸோ ஆப்பிள் கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ல் இருந்து நம்ம எத்தனை எடுக்கணும், 3. ஸோ அப்போ 0 ஆப்பிள் அப்படின்னா, ஸோ அப்போது மேங்கோ 3 மேங்கோ வந்திருக்கும். அப்போ 5C3. ஸோ 0, ஏன்னா இங்கே 4 ஆப்பிள் இருக்குது, நீங்கள் எடுக்க போகிறது 3. ஸோ 0, 1, 2, 3. நீங்கள் 4 போட்டுறக்கூடாது, ஏன்னா நீங்கள் 3 தான் எடுக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு ஏன் 5C3 போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே ஆப்பிள் உங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே மேங்கோஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ 5C3 ஆன்சர் 10. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஆப்பிள் வந்திருக்கு அப்படின்னா,
ஸோ ஆப்பிளோட கவுண்ட்டு 4, அதில் வந்து 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் மேங்கோஸ் வந்து 5C2. ஸோ 2 மேங்கோ கிடச்சிருக்கு. அதோட ஆன்சர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஆப்பிள் அப்படின்னா 4C2 × 5C1. ஸோ 3 ஆப்பிள்னா 4C3 × 5C0. ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களோட என்எஃப்எஸ் வேல்யூ வரணும். ஸோ என்எஃப்எஸ் வேல்யூ 84 கிடச்சிருக்கு. எக்ஸாம்பிள் 11.3. ஒயிட் பால் 2 இருக்குது, ரெட் பால் வந்து 3 இருக்குது, டோட்டல் பால்ஸ் வந்து 5. 3 balls ஆர் ட்ரானு. ஸோ எதனால ரெட் பால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ், ஒரு குடுவையில் வந்து 2 ஒயிட் பால் 3 ரெட் பால் டோட்டலாக 5 இருக்குது. 3 balls ஆர் ட்ரான். ஸோ 5 இருக்குது டோட்டலாக. 5லேருந்து 3 balls நீங்கள் எடுக்கிறீங்க. 5C3 is 10 obviously. let x denote the number of red balls. ஸோ ரெட் பால் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற பாலோட கவுண்ட்டும் 3 தான். இங்கே ஏன் நம்ம 0 போடலன்றது ஒரு ரீசன் சொன்னோம். பிகாஸ் ஸோ 2 ஒயிட் பால் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஒயிட் பால் வந்து 3 ஒயிட் பாலாக வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ 3 ரெட் பாலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 ரெட் பால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 ரெட் பால் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 ரெட் பால் வரும். 3 ஒயிட் பால் வர முடியாது. ஏன்னா இருக்கிறதே 2 தான். அதனால தான் நம்ம இங்கே 0 போடலாம். 0ல் எப்போயுமே நம்ம எது கண்டுபிடிக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் அங்கே எழுதுவோம். ஆக்சுவலி வி நீட் நோ ரெட் பால்ஸ். அப்போது 3 நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒயிட் பாலாக இருக்கணும். ஆனால் இங்கே 3 ஒயிட் பால் இல்லை. அதனால் நம்மளால் எழுத முடியாது. ஸோ நம்ம இந்த இடத்துல 0 யூஸ் பண்ணல. நம்ம வெறும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, நாட் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா 1, 2, 3. ஒய் வி ஆர் லெஃப்ட் அவுட் 0 பிகாஸ் ஏர் 2 ஒயிட் பால்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன எடுக்கணும், 3 ஒயிட் பால்ஸ். 2ல் 3 வராது. அதனால் அந்த பாசிபிலிட்டியை நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ 0 நம்ம எழுதலை. ஸோ வி ஸ்டார்ட் வித் 1. ஸோ எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் 1, 2, 3. ஸோ 3 ஒரு பால் வந்து உங்களுக்கு ரெட் பால் வரணும். மற்ற 2 உங்களுக்கு ஒயிட் பால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3C1 2C2 3 1s are 3 ஆன்சர். அண்டு 2 ரெட் பால் ஒரு ஒயிட் பால் வரலாம். 3 2s are 6. 3 ரெட் பால் நோ ஒயிட் பால். ஸோ அப்போ 3C3 × 2C0 ஆன்சர் 1. ஸோ டோட்டல் 10, என்எஃப்எஸ் 10. ஸோ இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த சம் 4th sum. So in a urn we are having 6 red balls, 4 black balls, total 14. 2 balls are drawn. இந்த இடத்துல 2 பால் எடுக்கிறோம். நல்லா பாருங்கள். என்எஃப்எஸ் வந்து 14C2 ஆன்சர் 91. let x be the winning amount சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு கேம்பிளிங் கேமு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரெட் பாலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 10 rupees 15 rupees கொடுக்குறாங்க. 2 ரெட் பால் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 30 rupees வரும். அதான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரெட் பால் தவிர பிளாக் பால் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் லாஸ். ஸோ ஒரு பிளாக் பால் எடுத்தால் -10, 2 பிளாக் பால் எடுத்தோன்னா -10. ஸோ டோட்டலாக -20. அதனால் -20 போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏன் வந்து 5 வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது 2 பால் எடுக்கிறீங்க. அதில் 1 ரெட் பால் வந்துடுது, இன்னொன்று பிளாக் பால் வந்தது. ரெட் பால் எடுத்தால் 20 rupees உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் 20 rupees. ரெட் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 rupees கிடைக்கும். ஸோ ரெட் பால் எடுத்திங்கன்னா 15 rupees, பிளாக் பால் எடுத்திங்கன்னா -10 rupees. ஸோ டோட்டலாக 5 rupees. அதனால தான் ஸோ எக்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோன்னா வின்னிங் அமௌண்ட். எந்த பால் எடுக்கணுன்றது கிடையாது. ஸோ அவங்க 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் பால்ஸ் எடுத்தால் ஒரு பாலுக்கு 15 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் பால்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பாலுக்கு -10 rupees உங்கள் காசு லாஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க இந்த கேம்பிளிங் ஆட்டத்தில். ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு, உங்களோட வெற்றி சதவீதம் என்ன, நீங்கள் பெறக்கூடிய அமௌண்ட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளஸில் வந்ததுன்னா அமௌண்ட்டு லாபம், மைனஸில் வந்ததுன்னா நம்மளுக்கு லாஸு. ஸோ அதான் சொல்ல போகிறோம். எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் 35 - 20 எப்படி வந்ததுன்னா, நீங்கள் 2 ரெட் பால் எடுத்துட்டிங்கன்னா 15 + 15 30. ஸோ ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் எடுத்திங்கன்னா 15 - 10 5ன்னு வந்துடும். 2 பிளாக் பால் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளாக் பாலுக்கு -10, 2 பிளாக் பாலுக்கு -20. ஸோ டோட்டல் என்னென்னு பார்க்கணும். நம்மளோட நம்பர் ஆஃப் என்ன சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவோ அதான் வரணும். ஸோ ரேண்டம் வேரியபிள் வேல்யூஸு, நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வெர்ஸ் இமேஜ் 35 - 20. 6C2 ஏன் போட்டிருக்கேன்னா, நம்மக்கிட்ட மொத்தமாக 6 ரெட் பால் இருக்குது. 6 ரெட் பாலில் நம்ம எடுக்க வேண்டியது 2 தான். ஸோ 2 நம்மளுக்கு ரெட் பாலாக வந்துச்சுன்னா 6C2. அப்போ நம்மளுக்கு 30 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ரெட் பால் ஒரு பிளாக் பால்னால் 6C1 × 8C1 ஆன்சர் 6 × 8 48. -20னா 2 பிளாக் பால் தான் வரணும். பிளாக் பால் மொத்தமாக 8 இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு 2 பால் உங்கள் கையில் சிக்க போகுது. ஸோ 8C2 போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் 28. ஸோ 15 + 48 63 + 28 your answer is 91. So this is the end of the 4th sum.
ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டைஸில் வந்து ஒரு சைடு 2 இருக்குது, 2 சைடு வந்து 3 இருக்குது, 3 சைடு 4 இருக்குது. ஸோ இதோட சம்முக்கு நம்ம என்ன பண்ணோன்னா டோட்டல் ஸ்கோருக்கு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் யூனிவர்ஸ் இமேஜ் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க. ஸோ 2 டைல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு 2 இருக்குது, 2 சைடு 3 இருக்குது, 3 சைடு 4 இருக்குது. டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் ஸ்கோர்னால் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைஸு, இது செகண்ட் டைஸு. ஸோ 2 + 2ன்னு வந்துச்சுன்னா 4, 2 + 3ன்னு வந்தால் 5, 2 + 3னா 5, 2 அது போல் நம்ம எல்லாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். ஸோ இந்த 2 வேல்யூ, இந்த வேல்யூ, இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணோம். அதே போல் ரோ காலம் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேபிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து NF = 36, 6 × 6, ஒரு டைஸில் 6 சைடு இருக்கும். ஸோ 6 × 6 36. இங்கே வந்து எக்ஸு வந்து போன சம்மில் வந்து வின்னிங் அமௌண்ட் சொன்ன மாதிரி இந்த சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோன்றதை சொல்லலை. போன சம்லேயே வந்து எவ்வளோன்றதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலை. ஜஸ்ட் தே ஆஸ்க் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ் இஸ் அ வின்னிங் அமௌண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ரேண்டம் வேரியபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இன்வெர்ஸ் இமேஜ் அது எழுதுனா போதும். ஸோ 11.1 ஃபுல்லாகவே அவ்வளோதான். 11.2க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வேறு கான்செப்ட் வரும். ஸோ எக்ஸ் டினோட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கோர்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் 4. என்னென்ன அமௌண்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்குது ஆட் பண்ணால் 4, 5, 6, 7, 8 இந்த 4 அமௌண்ட்டு கிடைக்குது, 5 அமௌண்ட்டு. ஸோ இப்போ 4 வரதுக்கான சான்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 வரதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 5க்கு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ 5க்கு 4 போட்டிருக்கேன் நான். 6 பார்த்தீங்கன்னா 3, 7, 9. ஸோ டோட்டலாக 9 அப்புறம் 3 + 4 7, 7 + 3 10 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 12 வரும், அண்ட் 8க்கு வந்து 3, 3, 3, 9 வரும். ஸோ டோட்டலாக 36 இருக்குது. ஸோ திஸ் எண்ட் ஆஃப் த 5th சம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ ரேண்டம் வேரியபிளே 2 விதமான ரேண்டம் வேரியபிள் இது இருக்குது. நம்ம பார்த்து ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி நம்ம ரேண்டம் வேரியபிள் எழுதலாம், அதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பார்த்தோம். இப்போது ரேண்டம் வேரியபிள் 2 வகையாக பெரியது. ஒன்று டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், இன்னொன்று கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ குறிப்பிட்ட அளவு கவுண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்ததுன்னா அது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ்னால் ஆல் பாசிபிள் வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் கிடைக்கக்கூடிய எல்லா மதிப்புகளுக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி செக் பண்ணுறது தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கெட்டிங் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வென் டாஸிங் 3 காயின்ஸ், இது வந்து ஃபைனைட். லைஃப் டைம் ஆஃப் எ பல்ப் நம்மளால் சொல்ல முடியாது, அது எவ்வளோ நாள் எரியும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ 1 மந்த்தாக இருக்கலாம், 1 டேவாக இருக்கலாம், ஸோ 3 டேஸாக இருக்கலாம், 3 மந்த்தாக இருக்கலாம், இல்லைனா 2 இயர்ஸ் கூட எரியலாம். ஸோ அது வந்து கண்டினியூஸில் சேர்ந்துடும். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோன்னா சிங்கிள் பாயிண்டில் எழுதுவோம். ஸோ 0க்கு என்ன சான்ஸு, 1க்கு என்ன சான்ஸு, 2க்கு என்ன சான்ஸு அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் தான் சிங்கிள்டன் பாயிண்டில் எழுதுறதுக்கு தான் டிஸ்க்ரீட்டில். ஒரு இடைவெளியில் எழுதுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா கண்டினியூஸ். ஸோ இங்கே வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் PMF, அங்கே வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் PDFன்னு சொல்லுவாங்க. ஸோ f(x) is called probability mass function, probability density function. ஸோ P(x) total probability greater than or equal to 0. இங்கே வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். f(x) greater than or equal to 0 -∞ plus ∞ f(x) dx equal to 1 is the formula for probability density function. Total probability summation P(xi) is equal to 1. f(x) is called PMF, probability mass function. இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. குமுலேட்டிவ்ன்றது என்ன அப்படின்னா ஸோ ஒரு இன்டர்வல்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். ஸோ என்னென்ன வேல்யூ இப்போ நம்ம 0க்கு எவ்வளோ, 1க்கு எவ்வளோன்னு பார்த்து இப்போ 0 to 1, அப்புறம் 1 to 2, 2 to 3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் குமுலேட்டிவ் சொல்லுவாங்க. அந்த டிஸ்க்ரீட்லேயும் இருக்குது அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்லையும் இருக்குது. f(x), capital F(x) equal to probability of capital X less than equal to small x, that is equal to summation P(xi). ஸோ xi வேல்யூ விட x வேல்யூ ஈக்குவல்ட்டாக இருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். அதே போல் இங்கே குமுலேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் F(x) அதே ஃபார்முலா, பட் ஆனால் இங்கே வந்து இன்டகிரேஷன் யூஸ் ஆகும், -∞ plus x f(u) du. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு எக்ஸாமில் வந்து 5 ப்ராப்பர்ட்டி எழுத சொல்லி 5 மார்க்கில் கொடுத்தாங்க. ஸோ கண்டினியூஸ் டிஸ்க்ரீட் தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு <= 1, ரெண்டுமே சேம் பாயிண்ட் தான். ஸோ அது ஒரு பாயிண்ட் படித்தாலே நீங்கள் எந்த கேட்டாலும் 1 மார்க் எடுத்துடலாம். f(x) is a real valued non-decreasing function. ஸோ குறையாது, நெகட்டிவ் வராது, அதே தான் இங்கேயும். f(x) is a non-decreasing function, that is x less than y and f(x) less than f(y). ஸோ குறை மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணும்போது குறை மதிப்பு வரும். ஸோ அந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கும், <= y. ஸோ f(x) is a ரைட் சைடு, ப்ளஸ் சைடு மட்டும்தான் வரும்.
f of x is a right continuous function limit x tends to a plus f of x is equal to f of a ன்னு வரும். ஸோ அதே போல் இங்கே f of x is continuous everywhere. இது ஃபுல்லாகவே கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. இது ஒன்லி ரைட் சைடு. நீங்கள் 9th சாப்டர் 11th படிச்சிருப்பீங்க. கண்டினியூஸ் வந்து ஜீரோக்கு இந்த பக்கம் பாசிட்டிவ்னா, லெஃப்ட் சைடுனா ஜீரோக்கு அந்த பக்கம். ஸோ அதுதான் இது கண்டினியூஸ் எவ்ரிவேர். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ. பிகாஸ் இது பாசிட்டிவ் சைடு தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன், நெகட்டிவ் சைடு கிடையாது. அதனால் நெகட்டிவ் சைடு ஜீரோ போட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ஜீரோ அடி. எதனால் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இந்த எக்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது சேம் லிமிட் வந்துடும். சேம் லிமிட் வந்தால் அந்த ஃபங்க்ஷன் ஜீரோ. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து 1. அதுதான் இந்த ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் சொல்லியிருக்காங்க. லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கேயும் வந்து பாசிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் சைடில் டோட்டல் ப்ராபபிலிட்டி 0 to 1ல் 1. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ 0லேருந்து 1 வரும். ஸோ அப் டு இன்ஃபினிட்டி வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். 0 to இன்ஃபினிட்டி அதோட வேல்யூ வரனா 1. ஸோ அப்புறம் போல் ஃபார்முலா சிங்கிள்டன் பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு உள்ள மதிப்பு கண்டுபிடிங்கன்னா பெரிய பாயிண்ட்லேருந்து மைனஸ் சின்ன பாயிண்ட்டு. இப்போ எஃப் ஆஃப் 2 to எஃப் ஆஃப் 1 எவ்வளோ வேணும்னா அந்த வேல்யூ எஃப் ஆஃப் x2 மைனஸ் எஃப் ஆஃப் x1 நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இல்லை ஈக்குவல் லெஸ்னா ஆர் ஈக்குவல் டு போடலாம். அதை 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம். அதே போல் கே 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கேயும் அதே தான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். தட் இஸ் நத்திங் பட் 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏபி 2 இடைவெளியில் கண்டுபிடிங்கன்னா எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் பெரிய பாயிண்ட் B2லேருந்து ஏவை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அதாவது ப்ராபபிலிட்டி அட் ஏ சிங்கிள் பாயிண்ட் வந்து 0. ஏன்னா நம்ம கண்டினியூஸில் சிங்கிள் பாயிண்ட் கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ இடைவெளியில் தான் கண்டுபிடிப்போம். அதே போல் A to B இன்டர்வலில் இருந்ததுன்னா ஈக்குவல் டு வரலாம், ஈக்குவல் டு வராமல் இருக்கலாம். ஒரு வேல்யூவில் ஈக்குவல் டு கொடுக்கலாம், ஒரு வேல்யூ ஈக்குவல் டு கொடுக்காமல் இருக்கலாம். ஸோ எப்படி கொடுத்தாலுமே ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டிஸ்கிரீட்டில் அப்படி வரையாது. டிஸ்கிரீட்டில் சிங்கிள் டன் பாயிண்டில் தான் கண்டுபிடிப்போம். கண்டினியூஸில் ஒரு இடைவெளியில் தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ தான் 11.2 நம்ம இதை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 3 காயின்ஸ் ஆர் டாஸ்டு. அங்கே பார்த்த கொஸ்டினே தான் திருப்பி வரும். இங்கே வந்து அங்கே வந்து டைல் பார்த்தா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸு. ஸோ எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3. ஆல்ரெடி நம்ம டைலுக்கு பார்த்தோம், இப்போ ஹெட்டுக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் இமேஜ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வர்ஸ் இமேஜ்னால் நம்ம வந்து 0 கிடையாது எத்தனை சான்ஸு 1. ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஸோ 0க்கு எத்தனை சான்ஸு 8ல் 1 சான்ஸ், அதனால் 1/8. 1 கிடைக்குது எத்தனை சான்ஸு 8ல் 3 சான்ஸ், அதனால் 3/8. ஸோ 2 ஹெட்ஸ் கிடைக்குது எத்தனை சான்ஸ்னால் 8ல் 3 சான்ஸு 3/8. 3 ஹெட்ஸ் கிடைக்குது எத்தனை சான்ஸ்னால் 1/8. ஸோ இதை நம்ம எழுதிடுவோம். திஸ் இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம். இது ஒரு செட்டில் கூட எழுதலாம். 2 இடத்துல அது 1/8, 0லையும் 3லையும் 1/8. நீங்கள் பாருங்கள், 0லையும் 3லையும் 1/8. 2 இடத்துல அது வந்து 3/8, 1 and 2. ஸோ அதனால் f of x small f of x is a probability mass function is 1/8 when x small x equal to 0, 3 and 3/8 when small x equal to 1, 2. In this model you can try 11.5 and 11.6, 11.7. இந்த ஸ்டெப் இதே மாடலில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம் பார்த்தோம். பட் ஆனால் நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வெர்ஸ் இமேஜ் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்துட்டு இருக்க சம் எல்லாமே டிஸ்க்ரீட்னா ஃபைனைட் வேல்யூஸு. கண்டினியூஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் மாறும். ஸோ கொஸ்டின் எப்படின்னா ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அது டிஸ்க்ரீட். ஸோ டை இஸ் த்ரோன் டு வைஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனே கொடுத்துருவாங்க. அப்படின்போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இது வந்து டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டை இஸ் த்ரோன் டு வைஸ் லெட் எக்ஸ் பி த டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க 2 த்ரோவில். ஸோ ஒரு பகடியை 2 வாட்டி உருட்டுறீங்க. ஸோ 2 டைஸ் கிடையாது, ஒரு டைஸை 2 வாட்டி ரோல் பண்ணுறீங்க, இல்லைனா 2 டைஸை ஒரு வாட்டி ரோல் பண்ணுறீங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 1 இருக்குது, 2 சைடு 3 இருக்குது, 3 சைடு 5 இருக்குது. அது மாதிரி 2 டைஸ் எடுத்து ரோல் பண்ணுறோம். இப்போ வந்து எக்ஸ் வந்து என்னென்னா டோட்டல் ஸ்கோரு 2, 4, 6, 8, 10 வந்திருக்கு. ஸோ அதுதான் எக்ஸ் கேன் டேக் வேல்யூஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுவே நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இன் இன்வெர்ஸ் இமேஜ்னா 1, 4, 10, 12, 9 போட்டு 36 ஆட் பண்ணிடுவோம். இங்கே வந்து 36ல் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது 2 கிடைக்கிறதுக்கு, 4 கிடைக்கிறதுக்கு 4 சான்ஸு, 6 கிடைக்கிறதுக்கு 10 சான்ஸு, 8 கிடைக்கிறதுக்கு 12 சான்ஸு, அகெயின் 10 கிடைக்குது 9 சான்ஸ். அதை எழுதி வச்சிட்டிங்கன்னா இட்ஸ் கால்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்.
அடுத்தது குமுலேட்டிவ் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். குமுலேட்டிவ் என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். f of x is equal to இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க குமுலேட்டிவ் ஓகே. f of x is equal to probability of capital X less than equal to small x. ஸோ இப்போ டிஸ்க்ரீட்டோட குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். f of x x less than or equal to x. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது 2, x less than or equal to 2, 1/36 நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ ஸோ இந்த சைடு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது வந்து லெஸ் தென் 4 less than or equal to 4னா ஸோ 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இந்த ஆல் பாசிபிலிட்டி வேல்யூ. அப்போ 2 + 4 ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அதனால தான் லெஸ் தென் 4க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா x equal to 2 x equal to 4 ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து லெஸ் தென் 6 அப்படின்னு வரும்போது 2 4 6 இது எல்லா வேல்யூவோட ஸ்மால் எக்ஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம். 15/36. அப்போ லெஸ் தென் 8னா 2 4 6 8 less than or equal to 8. அதே போல் less than or equal to 10 போட்டிங்கன்னா லாஸ்ட்டு டோட்டலாக ப்ராபபிலிட்டி எவ்வளோ ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ டேபிளில் எழுதியிருக்கேன். எக்ஸு f of x. ஸோ 2 கிடைக்கிறதுக்கான சான்ஸு இது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட டேபிளில். ஸோ 2க்கு வந்து 1/36, 4க்கு 5/36, 6க்கு 15/36, 8க்கு 27/36, 10க்கு 1. இந்த பாக்ஸ்லேயும் எழுதலாம், இல்லைனா செட் ப்ராக்கெட்டில் எழுதலாம். f of x 0 when it is 0. ஸோ 2க்கு முன்னாடி -∞ 2க்கு முன்னாடி இருக்கும் 0. there is no value for the function before 2. ஸோ 2க்கு முன்னாடி அந்த மைனஸ் சைடு எல்லாமே என்னது 0. ஸோ சான்ஸே இல்லை அதுக்கு. 1/36 எப்போ வந்தது அப்படின்னா 2 to 4. ஸோ -∞ 2 வரைக்கும் நோ வேல்யூ எக்ஸு, 2ல் இருந்து 4 இருக்கும், 4க்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 1/36. அண்ட் 4லேருந்து 6க்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோனா 5/36. அண்டு 6ல் இருந்து அப்போனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். 8 வரைக்கும் என்னென்னா 15/36. அண்ட் 8லேருந்து 10 வரைக்கும் 27/36. 10 to infinity எவ்வளோனா 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. ஸோ அதனால தான் 0 to 1 நம்மளோட வேல்யூஸு பாசிட்டிவ் சைடு, டிஸ்கிரீட் 0 to 1 பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நீங்கள் எப்படியும் எழுதலாம், இல்லை எப்படி எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு இப்படி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளியராக புரியும் டேபிளை விட. ஸோ நெக்ஸ்ட்டு 4க்கும் 10க்கு முன்னாடி இருக்க வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 4 6 8. 10க்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிறது 4 6 8. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஈக்குவல் டு கொடுக்கல, 10ல் வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க, 10 இன்க்ளூட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 6 8 10 அதை ஆட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் சம் 11.2ல் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் தேர்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் ஏ ஃபேமிலி வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள் சில்ட்ரனை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் ரெண்டுத்தையுமே ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் 11.2. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் of a number of girl child in a families with 4 children assuming equal probabilities for boys and girls அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு in the families with 4 children. 4 சில்ட்ரன் இருக்கிற ஃபேமிலியில் கேர்ள் சைல்டுக்கான ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லிக்கலாம். ஈக்குவல்னால் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் 2 கேர்ள் 2 பாய் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சைல்டு 4 ஒரு ஃபேமிலியில். ஸோ அப்போ டோட்டலாக என்ன வந்தது அப்படின்னா 2/4ன்னு எடுத்துக்கணும். ஸோ என்ன இங்கே ஃபேமிலியை பற்றி கொடுக்கலன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு இன் ஃபேமிலிஸ் வித் 4 children. ஸோ 4 அப்படின்றதால ஈக்குவல்ன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், 2 பிரிச்சுக்கிறோம், 2 பாய் 2 கேர்ள். அப்போது ப்ராபபிலிட்டியை அதுக்கு ஈக்குவலாக 4 கண்டுபிடிக்கிறது போல 2/4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ NFS எவ்வளோ வந்துடும்னா 16 வந்துடும். நம்ம இப்போ யாருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கேர்ள் சைல்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லெட் x be the number of girl childன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் கேன் டேக் வித் மொத்தம் 4 கேர்ள் சைல்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபேமிலியில். 0 நோ கேர்ள் சைல்டு, 1 கேர்ள் சைல்டு, 2
3, 4. அப்போ 0, 1, 2, 3 are the random variables. Next, probability mass function of a x is given by x equal to 0 அப்படிங்கிறது. ஸோ நோ கேர்ள் சைல்டு இன் த ஃபேமிலி. அப்போ 4மே பாய்ஸ் தான். அப்போ 4C0 டிவைடட் பை n of s 16. ஸோ 1/16. அப்போ ஒரே ஒரு கேர்ள் சைல்டு இருந்தாங்கன்னா 4C1 டிவைடட் பை n of s வந்து 16. 4/16. 4C2 டிவைடட் பை n of s 16. 4C3, 4C4 டோட்டலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த டேபிள் வேல்யூ முடிச்சிட்டோம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குமுலேட்டிவ் வந்து f of x is equal to probability of x less than or equal to x. So f of 0 1/16, f of 1 வந்து 1/16 plus 4/16. 0 1 ஆட் பண்ணணும், 5/16 வரும். 2 வந்து 0 1 2, 1/16, 4/16, 6/16, total 11/16. 3 வந்து 0 1 2 3. So 1 plus 4 plus 6 plus 4, answer 15/16. 4 வந்து less than equal to 4. 1 plus 4 plus 2, 1 plus 4 plus 6 plus 4 plus 1, டோட்டலாக 16/16. டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஸோ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிளில் எழுதியிருக்கேன். இதை செட் ப்ராக்கெட்லேயும் நம்ம எழுதணும் சொல்லியிருக்கேன் நான். ஸோ 0 எப்போ 0 -∞ 0 இருக்கும், அதோட வேல்யூ 0 தான். ஈக்குவல் டு 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு 1. அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1 less than 1. ஈக்குவல் டு 1லேருந்து 2க்கு முன்னாடி இருக்கும் 5/16. ஈக்குவல் டு 2லேருந்து 3க்கு முன்னாடி இருக்கும் 11/16. அண்ட் ஈக்குவல் டு 3லேருந்து 4 இருக்கும், ஆன்சர் 15/16. தென் ஈக்குவல் டு 4 to infinity, our answer is 1. ஸோ இதோட இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நம்பர் ஆஃப் கேர்ள் சைல்டு. ஸோ 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். ஈக்குவல் ப்ராபபிலிட்டி 2 girls 2 boys. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2/4 n of s 16 எடுத்து இந்த சம்மை போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 4th சம். சப்போஸ் a discrete random variable can only take values 0, 1 and 2. அவங்களே கொடுத்துட்டாங்க, டிஸ்க்ரீட் சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். We all know that total probability equal to 1. F of x is equal to x squared plus 1/k for x equal to 0, 1, 2. 0 otherwise கொடுத்துருக்காங்க. அந்த கேவை கண்டுபிடிக்கிறது நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா x equal to 0, x equal to 1, x equal to 2. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 போடுங்க. 0 squared plus 1/k, that is 1/k. நெக்ஸ்ட் 1 போட்டிங்கன்னா 1 squared plus 1/k, that is 2/k. நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினில் 2 square 4 plus 1/k 5/k வந்துடும். ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆட் பண்ணி டோட்டல் ப்ராபபிலிட்டி x equal to 0, x equal to 1, x equal to 2 இதை போட்டு equal to 1 வச்சுக்கிட்டோம். இதை ஆட் பண்ணும்போது 8/k equal to 1, then k equal to 8 கிடைக்குது. இந்த கேவோட வேல்யூ எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம குமுலேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹவ் டு ஃபைண்ட் குமுலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் F of x equal to P of capital X less than or equal to small x. ஃபஸ்ட்டு ஸ்மால் x வந்து 0. 0க்கு வந்து ஆன்சர் வந்து 1/8. அப்போது 1னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 0 + 1 அந்த இன்டர்வல் 0 to 1. அப்போது 1/8. அப்புறம் 1 போட்டிங்கன்னா 1 + 1 2/8, ஆன்சர் 3/8. அதுதான் 0வும் இதோட இன்க்ளூட் ஆகிடும். 2க்கு வந்து 0, 1, 2. அப்போ 1/8. அடுத்தது வந்து 2/8. அடுத்தது வந்து 5/8. டோட்டலாக 8/8, ஆன்சர் 1. ஸோ இப்படி எழுதி முடித்த பிறகு இந்த டேபிளில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதை செட் ப்ராக்கெட்டில் போகிறேன். எப்போ வந்து 1 0லேருந்து 1, எப்போ 1/8 சாரி 1/8, 0லேருந்து 1/8. 1லேருந்து 0 to 1க்கு அப்புறம் எவ்வளோனா 3/8. 0 to 2 வரைக்கும் எவ்வளோனா 1. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி எழுதிட்டோம். தேர்ட் கொஸ்டின் வந்து greater than or equal to 1. greater than or equal to 1னா நம்மகிட்ட என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 0, 1, 2. அப்போ greater than or equal to 1னா greater than 1க்கு அப்புறம் 1 + 2. ஸோ P of x equal to 1, x equal to 2. P of x equal to 1 வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க. 1 + 1 2/8. 2 square plus 1 5/8, ஆன்சர் 7/8னு வரும். ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த 4th சம். தென் 5th சம். They are given the cumulative distribution function of a discrete random variable is given by. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம f of x கண்டுபிடிச்சோம், கேபிட்டல் F of x. அவங்க கேபிட்டல் F of x கொடுத்துட்டாங்க. they asked to find out probability mass function. ஸோ குமுலேட்டிவ்லேருந்து probability mass கண்டுபிடிக்கணும். x less than 1 ஒன்று கண்டுபிடிக்கணும், greater than or equal to 2 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்மால் f of x கண்டுபிடிக்கணும். ஸ்மால் f of x எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இன்டர்வல்ஸ் இங்கே தான் அந்த இன்டர்வல்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த ஃபார்முலா. பெரிய வேல்யூ, இது சின்ன வேல்யூ. பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு இருப்போம்.
ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து -1 இருக்குது. ஸோ x ஈக்குவல் டு -1 f ஆஃப் -1 இருக்கும். ஸோ f ஆஃப் -1 அது எவ்வளோனா ஆன்சர் இங்கேருந்து வருது. ஸோ இதில் 0 சொல்லிட்டாங்க, இங்கேருந்து ஆன்சர் வருது. f ஆஃப் -1ல் 0.15. ஸோ f ஆஃப் -1ல் 0.15. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட் இருக்குன்னா 0க்கு வருது. ஸோ 0 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ f ஆஃப் 0 மைனஸ் f ஆஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. அப்போ f ஆஃப் 1 இப்போ வந்து -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0. இப்போ எப்படி பண்ண போகிறோம்னா f ஆஃப் 0 மைனஸ் f ஆஃப் -1 அப்படி நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் f ஆஃப் 0 மைனஸ் f ஆஃப் -1. இப்போ 0.35 மைனஸ் 0.15 0.20. f ஆஃப் 1 வரும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து 0 இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். அப்போ f ஆஃப் 1 மைனஸ் f ஆஃப் 0. அடுத்து 2ன்னு வரும்போது f ஆஃப் 2 மைனஸ் f ஆஃப் 1. 3ன்னு வரும்போது f ஆஃப் 3 மைனஸ் f ஆஃப் 2. அந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இதுதான் எக்ஸாக்ட்லி சிங்கிள்டன் பாயிண்ட் x ஈக்குவல் டு என்ன வேல்யூ, x ஈக்குவல் டு -1ல் எந்த வேல்யூ, 0க்கு என்ன வேல்யூ, 1க்கு என்ன வேல்யூ, 2க்கு என்ன வேல்யூ, 3க்கு என்ன வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் சிங்கிள்டன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதை டேபிளில் எழுதிருங்க. லெஸ் தென் 1னா நம்மளுக்கு -1 0 இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஸோ f ஆஃப் 0 ரெடியாக இருக்குது நம்மகிட்ட, அண்ட் f ஆஃப் -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.35 வந்துடும். 2 to 3னா ரெண்டே வேல்யூ தான் இருக்குது, 2 and 3 தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.40 வந்துடும். இதோட 5th sum கம்ப்ளீட் ஆகுது. தென் 6th sum, a random variable x has the following probability mass function கொடுத்துட்டாங்க. but they asked to find out the value of k 2 less than or equal to capital X less than 5 3 greater than x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே k ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1 அந்த கான்செப்ட்டுக்கு போகணும். ஸோ k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ஸ்கொயர் ப்ளஸ் 3k ப்ளஸ் 2k ஈக்குவல் டு 1. பிகாஸ் சம்மேஷன் f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 1. ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். கேவோட வேல்யூ நெகட்டிவ் கிடையாது, அதனால் அதை விட்டுருங்க. அந்த k ஈக்குவல் டு 1/6. அப்போ அந்த 1/6 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/36 2/36 3/36 2/6 3/6ன்னு வரும். அதை டேபிள் எழுதுங்க. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 2 to 5 கொடுத்துருக்காங்க. 2 to 5 5னா 5க்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ இங்கே ஈக்குவல்ட்டி இல்லை, அதனால் இங்கே வராது. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 3 4 வரைக்கும் தான் வரும், 5 வராது. அதை ஆட் பண்ணுங்கள். 17/36 இஸ் த ஃபைனல் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். ஆனால் இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3, அப்போ கூட எக்ஸ் தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் தான் பெருசு, அதை மாற்றிக்கலாம். இப்படி மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than 3. ஓகே, 3 less than xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை x greater than 3 அது x தான் பெரிய வேல்யூ. ஸோ greater than 3னா நம்மகிட்ட இருக்கிற ஆப்ஷன் 4 and 5 அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேங்க. This is the end of the 6th sum. Then 7th sum, the cumulative distribution function of a discrete random variable. So they are given the cumulative, they are asked to find out the probability mass function. இது வந்து 5th sum மாதிரியே தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் probability mass function ஸ்மால் f ஆஃப் 0. ஸ்மால் f ஆஃப் 0 வந்து 1/2. ஸ்மால் f ஆஃப் 1 வந்து கேபிட்டல் f ஆஃப் 1 மைனஸ் கேபிட்டல் f ஆஃப் 0. அடுத்து ஸ்மால் f ஆஃப் 2 வந்து கேபிட்டல் f ஆஃப் 2 மைனஸ் கேபிட்டல் f ஆஃப் 1. ஸ்மால் f ஆஃப் 3 வந்து கேபிட்டல் f ஆஃப் 3 மைனஸ் கேபிட்டல் f ஆஃப் 2. ஸ்மால் f ஆஃப் 4 வந்து கேபிட்டல் f ஆஃப் 4 மைனஸ் கேபிட்டல் f ஆஃப் 3 போட்டிங்கன்னா அந்த வேல்யூஸ்லாம் வரும். அதை அப்படியே ஒரு டேபிளாக போட்டுருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லெஸ் தென் 3க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குது? 0 1 2. ஸோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம எப்பவுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3களுக்கும் இருக்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8/10 தட் இஸ் 4/5ன்னு வரும். அடுத்து greater than or equal to 2. greater than or equal to 2னா ஸோ 2க்கு மேலே இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் நம்மளால் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 2க்கு முன்னாடி இருக்கும் மைனஸ் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா 2க்கு முன்னாடி இருக்க எல்லா வேல்யூ வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் வேல்யூவில் இருந்து இந்த 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மைனஸ் பண்ணிடுறோம். அதனால தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் p of x less than 2. less than 2 is nothing but less than or equal to 1. 2க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்கு. அப்போ ஈக்குவல் டு 1 போட்டுங்க. 2க்கு முன்னாடி less than or equal to 1. ஸோ less than or equal to 1 is nothing but f of 1. f of 1 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 1/2 + 1/10 that is 3/5. ஸோ 1 minus 3/5 யுவர் ஆன்சர் இஸ் 2/5. இப்படியே இந்த சம்ம போடலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்படி போட்டிருக்கணும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2க்கு அப்புறம் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 2க்கு அப்புறம் கம்மியான வேல்யூஸ் தான் இருக்குது. சில வாட்டி நிறைய வேல்யூஸ் இருக்கும், இங்கே 2 வேல்யூஸ் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் 3 and 4. ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2ன்றதால 2 p of x ஈக்குவல் டு 2, p of x ஈக்குவல் டு 3, p of x ஈக்குவல் டு 4. அந்த 3 வேல்யூ எழுதி அதை ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு p of x greater than or equal to 2 கிடைக்கும். either we can use the formula or else we can do directly. சப்போஸ் இங்கே நிறைய வேல்யூஸ் இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே 2 வேல்யூ தான் இருந்தது 2க்கு அப்புறம். நிறைய வேல்யூஸ் இருக்கும்போது ஒரு வேல்யூ எடுத்து ஆட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி மைனஸ் இதுக்கு பிஃபோர் இருக்க வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 11.2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 எக்ஸசைஸும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா புரிஞ்சதுன்னா ரேண்டம் வேரியபிள்னால் என்ன, அதோட இன்வெர்ஸ் இமேஜ் எலிமெண்ட் என்ன, இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எலிமெண்ட் என்ன, இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எலிமெண்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 11.2ல் டிஸ்க்ரீட் தான் பார்த்தோம். டிஸ்க்ரீட்டோட மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்கலாம், இல்லைனா பிஎம்எஃப்னு கேட்கலாம், இல்லைனா வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் கேட்கலாம். ஸோ ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அதோட குமுலேட்டிவ் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ ஃபைனைட் இருந்தால் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதோட 11.2 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 11.3 பார்க்கலாம். தேங்க்யூ.